பின்னம். இங்கிலீஷில் ஃப்ராக்ஷன். தமிழ் இங்கிலீஷ் வார்த்தையை வச்சு போகலாம். ரொம்ப முக்கியமானது. பின்னத்தினுடைய பல்வேறு வகை தான் என்ன சார் அப்படின்னா விகிதம். ரேஷியோவும் பின்னம்தான். விகிதாச்சாரம் அதுவும் பின்னம்தான். ப்ரப்போர்ஷனா விகிதாச்சாரம்னா எல்லாம் பின்னத்தோட இன்னொரு டைமென்ஷன் தான். அப்புறம் சதவீதம், பர்சன்டேஜ். சதவீதத்தில் இன்னொரு டைமென்ஷன் தான் இது சார். சதவீதத்தில் உள்ளே போனோம்னா தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்னது எல்லாமே இதில் தான் வரும், பின்னத்தில் தான் வரும். அப்புறம் இந்த வேலையும் நாட்களும் ஆட்களும் இது மாதிரி ஏகப்பட்டது. அப்புறம் பைப் அண்ட் சிஸ்டம், குழாய், தொட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இதில் தான் இருக்குது. பின்னம் பின்னம் நல்லா புரிஞ்சுன்னா அதெல்லாம் வைக்கும். இப்போ பின்னம்னா என்னென்னு பேசிக் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் நிறைய விட்டுருக்கேன். பின்னத்தோட பேசிக் பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன் இதை வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷன், ஃப்ராக்சர் இருக்கா? ஃப்ராக்சர்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் ஃப்ராக்சர்னா என்னம்மா? உடைக்கிறது. முழுசாக உடச்சிங்கன்னா அதான் ஃப்ராக்சர். அதான் அதிலேருந்து வந்தால் தான் என்னது ஃப்ராக்சர். முழுமையாக இல்லை. அங்கே முழுசுனா எத்தனை? ஒன்று. முழுசுனான ஒன்று. ஒன்றுனானது முழுசு. இப்போ ஃப்ராக்ஷன்னா ஒன்றா இருக்காது, ஒரு முழுசு இருக்காது. ஒரு முழுசை உடச்சி எடுத்துருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தானே அது ஃப்ராக்ஷன். இந்த பின்னம். ஓகேவா? ஒரு முழுசை சம பங்குகளாக வெட்டி ஒரு குறிப்பிட்ட பங்கு எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதானது ஃப்ராக்ஷன். உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க பார்ப்போம். ஃப்ராக்ஷன்னா என்னென்னு, பின்னம்னா என்னம்மா? இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா எல்லா சப்ஜெக்டும் அதே தான். பேசிக் நல்லா புரிஞ்சுன்னா அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அடிச்சுட்டு போயிடலாம். பார்த்தோம்னா அடிக்கலாம் ஆன்சரு. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் இருக்கும் சார், நியூமரேட்டர் இருக்கும் சார். கரெக்டாக? அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது பகுதி தொகுதி இருக்கும் சார். அந்த மாதிரி இருக்கிறலாம் என்னது பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் லைட்டாக திறந்து வைங்க. லைட்டாக ஏன்னா லைட்டாக திறந்து விடுங்க. பகுதினா கீழே இருக்கும் சார், தொகுதினா மேலே இருக்கும் சார். லைட்டாக அவ்வளோதான் இல்லை. தொகுதினா மேலே உள்ள நம்பர் சார், பகுதினா கீழே உள்ள நம்பர் சார். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? டிவைட் பண்ணுறோம். சரியா? சரி பார்ப்போம். இப்போ ஒரு முழு கேக் எடுக்கிறோம். இதுதான் எல்லா டாப்பிக்கையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம்ல பேசிக்கு. நீங்கள் அவன் கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னாக்கா இந்த டாப்பிக்னா என்ன, இது எதை பற்றி பேசுதுன்னு இந்த பேசிக்கு வந்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு முழு கேக் எடுக்கிறேன். ஓகேவா? அதை 2 சம பங்காக வெட்டுறேன். அதில் ஒரு பங்கை சாப்பிட்டேன். அப்போ நான் சாப்பிட்ட அளவு எவ்வளோ சார்? 1/2 அப்படின்னு எழுதலாம். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஒரு முழுசு எடுக்கிறோம், எத்தனை சம பங்காக வெட்டினுங்கிறத எங்கே மென்ஷன் பண்ணுவோம்? கீழே வெட்டுவோம். அதில் எவ்வளோ சாப்பிட்டோங்கிறத எங்கே எழுதுவோம்? மேலே எழுதுவோம். அதான் 1/2. புரிஞ்சதா? சும்மா சிம்பிளாக யோசிங்க. படிப்பெலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. சாதாரண நம்மளை சுற்றி நடக்கிறது புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். சரியா? அது மேக்ஸ் வராது, அது வராது, அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. உங்களை ஏமாத்துறானுங்க உங்கள் தலைமையை வலுங்கடிக்கிறதுக்காக. அதே தீபிகா, இன்னொரு கேக் எடுக்கிறீங்க, முழு கேக்கு.
4 சம பங்காக வெட்டியாச்சு. ஓகேவா? அதில் ஒரு பங்கு எடுத்து சாப்பிட்டீங்க. இதை எப்படி எழுதுவீங்க? 3/4 அப்படியா? எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு தான் கேட்டேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலாம், நீங்கள் ஒன்று பதில் சொல்லிட்டு அங்கே எக்ஸாமில் 4 ஆப்ஷன் கொடுத்தது தராமல் இங்கே தெரிஞ்சிங்கன்னா டைம் போயிடும். 4ங்கிறது என்னது? 4ங்கிறது என்னம்மா? இங்கே 4ங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டேன். அது புரிஞ்சிக்காத வரைக்கும் வராது. இங்கே 4ன்னு மென்ஷன் பண்ணிங்களா? என்ன அந்த 4 முழு கேக்கு இருக்கா? 4 பாதியா? என்னமா இங்கே சொல்லி கொடுத்ததா அப்படியே குழந்தைய உட்கார சொல்லி கொடுத்தா பிடிச்சிக்கிட்ட பக்குன்னு. ஒரு முழுசை நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ நம்ம அந்த கணக்கில் ஸ்கூல் கணக்கில் இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க, லேட்டாகும். கீழே உள்ளது என்னது? ஒரு முழுசை எத்தனை சமபங்கா? நல்லா வார்த்தையை புரிஞ்சுக்கணும். ஒரு முழுசை எத்தனை சமபங்கா வெட்டணும்? அதான் ஒரு முழு கேக்குன்னு சொல்கிறேன். ஒரு முழுசை எத்தனை சமபங்கா வெட்டுறங்கிறத கீழே மென்ஷன் பண்ணணும். அதில் நீங்கள் எத்தனை எடுத்து சாப்பிட்டீங்கிறத எங்கே மென்ஷன் பண்ணணும்? மேலே மென்ஷன் பண்ணணும். அப்போ இந்த 4ங்கிறது முழு கேக்கு இல்லை, வெறும் 4னா 4 முழு கேக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? /4 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4ல் 1 எடுத்து அதை 4 சமபங்காக வெட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு முழுசில் 4 சமபங்காக வெட்டியிருக்குன்னு அர்த்தம். அதில் எவ்வளோ எடுத்திருக்கீங்க? ஒரு பங்கு. மிச்சம் எவ்வளோன்னு கேட்டால் தான் என்னது? ஒரு முழுசு எடுத்தேன், அது 4 சமபங்காக வெட்டினேன், 1 சாப்பிட்டாச்சு, மிச்சம் எவ்வளோ சார் இருக்குது? 4 சமபங்காக வெட்டினதில் 3 பங்கு இருக்குது என்கிட்ட. புரிஞ்சுதா? இந்த கீழே உள்ளதுக்கு பேர் தான் என்னது? டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னம் ஒன்றுமே கிடையாது. நிறைய விஷயத்தை பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம், இல்லைன்னா உட்காந்து சால்வ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ரைட், புரிஞ்சுட்டு வாங்க. மேலே உள்ளதுக்கு பேர் என்னது? நியூமரேட்டர். கீழே உள்ளது எதை குறிக்கும்? ஒரு முழுசை எத்தனை சமபங்காக வெட்டின வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். மேலே உள்ளது உன்கிட்ட இருக்கிறது, அல்லது எடுத்தது, அல்லது சாப்பிட்டது. புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. சரி, இப்போ அதே மாதிரி இன்னொரு முழு கேக்கு எடுக்கிறேன். இதில் நிறைய கொஸ்டின் இருக்குங்க, கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை சமபங்காக வெட்டியிருக்கேன்? 6 சமபங்காக வெட்டியிருக்கேன், சரியா? 5 பீஸை நான் சாப்பிட்டேன். அதை எப்படி எழுதணும்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் 6ல் 5ன்னு சாப்பிட்டானா 6 முழு கேக்கு எடுத்து 5 கேக் சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். 6 முழு கேக்காக இருக்குது. ப்ராப்பராக போங்க. என்னது? ஒரு முழு கேக்கு எடுத்து 6 இந்த ஒவ்வொரு பீஸும் ஒரே அளவு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கேக்கோட சைஸு 600 கிராமாக இருந்தால் ஒவ்வொரு பீஸ் எத்தனை கிராம் இருக்கணும்? 100 கிராம் இருக்கணும். கேள்வி இதெல்லாம் கேள்வி, சும்மா மொக்க கொஸ்டின். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு தடுமாறிட்டு இருக்கிறோம். கான்செப்ட் புரிஞ்சுன்னா அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் எழுதிடுவீங்க, பார்த்துக்கோங்க. அப்போது ஒரு முழு கேக்கு எடுத்து 6 சமபங்காக வெட்டி 5 பங்கு சாப்பிட்டாச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 6 சமபங்கில் 1 பங்கு மிச்சம் இருக்கும். அதை முழுசாக ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லி பழகுங்க. அந்த கான்செப்டை கட் பண்ணி விட்டானுங்க, அதான் பிரச்சனையேங்க. பின்னத்தை கண்டா பயம். அதே கதிரவன் 11 சமபங்காக வெட்டி 3 பங்கு எடுத்து சாப்பிட்றீங்க. அதை எப்படி எழுதணும்? 3 பீஸ் எடுத்து சாப்பிட்றீங்க. 3/11. வெரி குட். இதாங்க பின்னம். இதான் பின்னம். பின்னம்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் ஃப்ராக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுசாக இருக்காது, பாதியோ கால்வாசியோ அல்லது எத்தனையோ.
ஓகேவா? எத்தனை சம பங்காக வெட்டணும்? எல்லா பீஸும் எப்படி இருக்கணும்? சமமாக வெட்டி இருக்கணும். எத்தனை சம பங்காக வெட்டணுங்கிறத கீழே மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ எடுத்து சாப்பிட்டா அல்லது எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத எங்கே எழுதணும்? மேலே எழுதணும். இதுதான் ஆக்சுவல். இதில் முழுசு இருக்கா? இதையே முழுசாக்கணுன்னா என்ன பண்ணணும்? 11 பீஸ் வெட்டினீங்க, 11 பீஸ் அப்படியே இருக்குது. அப்போ அது முழுசுன்னு அர்த்தம். அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1 கிடைச்சிச்சா? அப்போ பின்னனாவே என்ன கிடையாது? என்ன 1க்கு கீழேன்னு அர்த்தம். பின்னனாவே என்ன அர்த்தம்? 1 இல்லை, அதில் 1ஓட கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து போகலாமா? பின்னத்தோட வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். தகு பின்னம், தகா பின்னம், வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. தகானா என்ன அர்த்தம்? தகாதது, வேலைக்கு ஆகாதது, அது அதுவா இல்லை அப்படின்னு அர்த்தம். அது அதுவா இல்லைன்னு அர்த்தம். இங்கிலீஷில் தகுனான்னு அர்த்தம், அது அதுவாக இருக்குது. பின்னனா பின்னமாக இருக்குது. தகாதுன்னு என்ன அர்த்தம்? அது அதுவா இல்லை, பின்னம் பின்னமாக இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? தகு பின்னம், தகா பின்னம். ரைட். இங்கிலீஷில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர்னா இது என்ன வரும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். வரேன்னு சொல்லுங்கள். வரேன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். பின்னம் பின்னமாக இருந்ததுனாக்கா அதுக்கு பேர் என்னது? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இதெல்லாம் 3/4, 1/2. பின்னம்னா என்ன அர்த்தம்? முழுசு இல்லை. முழுசு இல்லைன்னா அதான் என்னது? பின்னம். முழுசாக இருந்தாக்கா பின்னம் கிடையாது, முழுசுன்னு அர்த்தம். கரெக்டா? அது மாதிரி 3/5 இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? இப்போ பாருங்கள். (5/4) என்ன அர்த்தம்? யோசிச்சிங்களாமா? புரியுதானு? புரியலையா? அதான் பார்த்தது. ஒரு கேக்கை எடுத்துருக்காங்க, 4 பீஸாக வெட்டியிருக்காங்க. ஆனால் மேலே எத்தனை பீஸ் இருக்குது? ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு முழு கேக் எடுத்தாச்சு, 4 பீஸை வெட்டினாங்க, 4 பீஸையும் சாப்பிட்டாச்சின்னு அர்த்தம். இன்னும் பத்தலை. 2வது கேக் எடுத்து அது எத்தனை பீஸாக தான் வெட்டணும்? 4 சம பங்காக தான் வெட்டணும். அதில் ஒரு பீஸ் சாப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எத்தனை பீஸ் சாப்பிட்ருக்கு? 5 பீஸ். ஓகேவா? சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு தான் அந்த பேசிக்கில் தான் போகணும். நீங்கள் எங்கேயோ ஆகா ஓகோ எதோ தான் யோசிச்சிங்கன்னா வராது. புரிஞ்சதை? யார் இந்த மாதிரி பிரித்து பார்த்தீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு பார்க்கல. அந்த மாதிரி சிம்பிளாக யோசிங்க. சரியா? ரைட். இது தான் இது. அப்போ முழுசுன்னா என்ன அர்த்தம்? சாரி, ஃப்ராக்ஷன்னா என்ன அர்த்தம்? முழுசாக இருக்கக்கூடாது, முழுசோட கம்மி. ஆனால் இந்த 5/4 என்ன இருக்குது? ஒரு முழு கேக்கும், அடுத்த கேக்கில் 4ஆக வெட்டி ஒரு பீஸ் இருக்குது. அப்போ முழுசு என்ன ஆகிட்டு இருக்குங்க? உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் இதுக்கு பேர் என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? அப்போ இதை என்ன பண்ணலாம்? பிரித்து எழுதலாமா? இதை எப்படி எழுதலாம்? 4/4 ப்ளஸ் இது எவ்வளவு? 1/4. 4/4 என்னவா மாற்றலாம்? 1/4. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுத முடியும். இதுக்கு பேர் கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். என்ன கலந்துருக்குங்க? பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு முழுசும் ஃப்ராக்ஷனும் பின்னமும் கலந்துருக்கு. அதனால் இதுக்கு பேர் என்னது? கலப்பு பின்னம்.
இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம என்னவா மாற்றலாம்? கலப்பு பின்னமாக மாற்றலாம். அதேமாதிரி கலப்பு பின்னத்தை நம்ம என்னவா மாற்றலாம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். எப்படி சார் மாற்றலாம்? இந்த முழு கேக்கு எடுக்கணும், திரும்பவும் எடுத்து ரெண்டாவது கேக்கு எத்தனை பீஸாக வெட்டியிருக்கோம்? அதே சைஸில் தான் வெட்டணும். 5 பீஸாக வெட்டியிருந்தால் அந்த முழு கேக்கு 5ஆக தான் வெட்டணும். ஓகேவா? 10 பீஸாக வெட்டியிருந்தா 10ஆக தான் வெட்டணும். கீழே உள்ளதே தான் மென்ஷன் பண்ணும், எத்தனை சமபங்காக வெட்டினீங்க. சரியா? இங்கே கவனிங்க, அங்கே என்ன பார்க்குறீங்க? அப்போ இந்த முழு கேக் எடுக்கிறீங்க, 4 சமபங்காக வெட்டி மேலே சேர்த்துனீங்கன்னா என்ன ஆயிரும்? ஆல்ரெடி ஒரு பீஸ் இருக்குது, என்னவா மாறிடும்? 5/4. அப்போ கலப்பு பின்னம் என்னவா மாறிடுச்சு? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது தகா பின்னமாக மாறிடுச்சு. புரிஞ்சுதா? அவ்வளோ. யாருக்கு புரியல இன்னும் கை தூக்குங்க. எங்க நவீன், கவின், எங்க மைதிலி? ஏற்காடு போயிட்டாங்களா? சரி, ரைட். அடுத்தது இந்த தீபிகா டைப் +6. ஓகேவா? இதான் கலப்பு பின்னம். அப்போ கலப்பு பின்னத்தை என்னவா மாற்றலாம்? தகா பின்னமாக மாற்றலாம். தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றலாம். எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? தகு பின்னம், தகா பின்னம். இப்போ பார்ப்போம். இது என்ன வகையான பின்னம்? தகு பின்னமா தகா பின்னமா? தகு பின்னம். இதை ஏதாவது மாற்ற முடியுமா? தகா பின்னம் இதை மாற்ற முடியாது. சரி, இது தகா பின்னம். இதை என்னவா மாற்றலாம்? கலப்பு பின்னமாக மாற்றுங்க பார்ப்போம். ஒரு முழுசு அப்படியே எடுத்துடுறோம். இதிலேருந்து 7 பீஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முழு கேக்கு. கரெக்டாக? ஒரு முழு கேக்கு. மிச்சம் எத்தனை இருக்கும்? 2 பீஸு. 2/7. அது இதுன்னு தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. மேலே பீஸில் எத்தனை இது இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள். என்ன பின்னம் இது? இம்ப்ராப்பர். இதை கலப்பு பின்னமாக மாற்றலாமா? ஜீவிதா, சரி மாற்றுங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது மணிகண்டன், சூர்யா, ஜீவிதா. என்னது? ஏதாவது ஆன்சர் வந்துச்சியா? கேக்குக்கு போனீங்கன்னா வேலை முடிஞ்சுதாங்க, ஒன்றுமே இல்லை. மேலே ஒவ்வொரு 3 பீஸ் எடுத்த பாருங்கள். ஒரு முழுசாக 3 பீஸாக வெட்டியிருக்கோம். ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தாலாம் தூக்கி போட்டுருங்க, அது உதவாக்கார, அது தூக்கி போட்டுருங்க. ஒரு முழு கேக்க 3 பீஸாக வெட்டியிருக்கோம். ஓகேவா? அப்போ இதிலேருந்து 3 பீஸ் எடுத்துன்னா என்ன ஆயிரும்? ஒரு முழு கேக் ஆயிரும். 14ல் எத்தனை 3 இருக்குது? 4 3 இருக்குது. மிச்சம் எத்தனை இருக்குது? 2. அப்போ 4 3ங்கிறதானே இந்த 4 முழு கேக்கு. 12. 14ல் 4 3 எடுத்திங்கன்னா என்ன ஆயிடுச்சு? 4 முழு கேக்கு வந்துருச்சு. தீபிகா புரியுதா? மிச்சம் எத்தனை இருக்குது? 2 பீஸ் இருக்குது. 2 கேக்கு கிடையாது, முழு கேக்கை தான் கேக்குன்னு சொல்லணும். அப்போ 2 பீஸு. கேக்கு வச்சே போங்க, அது ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணு, இதில் அடி, எத்தனை முழுசு வருதோ அதை 4 போட்டுரு, மிச்சம் உள்ளது மேலே எழுதி கீழே எழுதிடுது அப்படியேம்பாங்க. இது கான்செப்டோடு புரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? அடுத்தது இதை அப்படியே என்ன பண்ணுறோம்? இதை மாற்றுங்க. திரும்பவும் கலப்பு பின்னத்தை என்னவா மாற்றலாம்? தகா பின்னமாக மாற்றலாம். எப்படிம்மா மாற்றணும்? தீபிகா மாற்றி காட்டுங்க பார்ப்போம். இங்கேயே கற்றுக்கணும், வீட்டில் போய் கற்றுக்கிறதுலாம் அங்கே ஒன்றுமே இல்லை. 5வது படிக்கிற பையனுக்கு இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தோன்னா அவன் நேரம் பட்டாசு கிளப்பி போயிட்டே இருப்பான்.
மணிகண்டன், இதை தகா பின்னமாக மாற்றுங்க. கிராஸ்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அது கிராஸ்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. அங்கே பாருங்கள், எங்க ஒரு முழு கேக்கு இருக்குது. ரெண்டாவது கேட்க எத்தனை சம பங்கா வெட்டியிருக்கும். அங்கே பேசாதீங்க பாரதி ராஜா, அப்புறமேலாம் டீச்சர் ஆகலாம். அங்கே கவனிங்க. எத்தனை எந்த கேக்கை வெட்டியிருக்கோமோ அதை எத்தனை சம பங்கா வெட்டியிருக்கோன்னு பாருங்கள். 7 சம பங்கு. அப்போ முழுசாக இருக்கிற கேக்கு என்ன பண்ணும்? 7 சம பங்கா வெட்டுங்க. வெட்டி இதில் சேர்த்துங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு முழு கேக்கா? அப்போ 7 வெட்டினா எத்தனை பீஸ் இருக்கும்? 7 பீஸு. ஆல்ரெடி எத்தனை பீஸ் இருக்குது? 2. 9/7. அவ்வளோதான். இதுக்கு பேர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, அது வேறு. அதான் ஒரு 7 7 7 2 எவ்வளவு? 9. அவ்வளோதான். அடுத்தது புரிஞ்சுக்கங்க, அப்புறமேல இது பண்ணலாம். இதை அதே மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எத்தனை முழு கேக்கு இருக்குது? 4. எத்தனையாக வெட்டணும்? ஒவ்வொரு கேக்கையும் 3 3ஆக வெட்டணும். அப்போ 4 3 எவ்வளவு? 12. மல்டிப்ளிகேஷன் தூக்கி போட்டுருங்க. அப்போ 12 பீஸ். ஆல்ரெடி எத்தனை பீஸ் இருக்குது? 2 பீஸு. 12 + 2 எவ்வளவு? 14. 14/3. ஓகேவா? ரைட். இதுதான் ப்ராப்பரான மெத்தடு. ரைட். அடுத்தது இப்போ என்னென்ன பார்த்தோம்? புரிஞ்சா? யாருக்கு புரியல கை தூக்கி கேளுங்க. ஒரு 4 தரேன், சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். மெட்டீரியலில் இருக்கும், அதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணி விட்றேன். நான் சொல்கிறத என்ன பின்னுன்னு மென்ஷன் பண்ணணும், சரியா? ஒரு வேளை அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகா பின்னமாக இருந்தால் அதை கலப்பு பின்னமாக மாற்றுங்க. தகு பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதுமாதிரி கலப்பு பின்னமாக இருந்தால் தகா பின்னமாக மாற்றுங்க. ஓகேவா? ரைட். எழுதிக்கங்க, எழுதி சால்வ் பண்ணுங்கள் உடனே. பெருக்கல், கூட்டல், கழித்தல் எதையுமே நீங்கள் கவலையே பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அந்த கேக்கை வச்சு போனீங்கன்னா டக்குன்னு நம்ம லைனுக்கு வந்துடுவீங்க. ஈஸி. மேலெல்லாம் ஸ்கூல்லேயே உட்காந்துட்டு இருந்தா அப்படின்னா கஷ்டம். மியூட்டில் போடுங்கம்மா. ஓகேவா? அப்படியே சால்வ் பண்ணுங்கள். என்ன பின்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ப்ராப்பராக போகணும். இதுக்கு என்ன அர்த்தம்? கேட்க எத்தனை பீஸாக வெட்டியிருக்கான், எத்தனை இருக்குது, அப்படியே யோசிச்சிட்டே போகணும். பக்கத்துலலாம் கேட்கவே தேவையில்லை. ஸ்கூல் கதையை விட்டுட்டு இப்போ நான் சொல்லி கொடுத்ததை வச்சு போங்க. எங்கள் நோட்டு நரேந்திரராஜ் போங்க, பேப்பருக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க, ரிசப்ஷனில் போய் வாங்கிட்டு வாங்க. ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்போ இது என்ன பின்னம், இது என்ன பின்னமாக மாற்றலாம். ஓகேவா? அந்த கேக்கை வச்சு போனீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாம் ட்ரை பண்ணிங்கல்ல, சிம்பிளாக யோசிங்க, யதார்த்தமாக. அதுக்கு தாங்க கேட்க வச்சு சொல்கிறது. இது என்னது? என்ன பின்னம்? கவனிமா கவின், முடிச்சாச்சா? கவனி. என்ன பண்ணியிருக்காங்க? கேக்கை வச்சு போங்க. ஒரு முழு கேக் எடுத்துருக்காங்க. ப்ராப்பராக? அது இம்ப்ராப்பர், தகா பின்னம். ஒரு முழு கேக் எடுத்துருக்காங்க, 4 பீஸாக வெட்டியிருக்காங்க, 4ஐயும் எடுத்தாச்சு. ஓகேவா? கீழே உள்ளது எதை குறிக்கும்? எத்தனை பீஸாக சம பங்காக வெட்டினாங்க. இன்னொரு கேக் எடுக்கிறாங்க, அதே 4 பீஸாக வெட்டி 1 சேர்த்துருக்காங்க. அதான் வந்து என்னது இது? இது என்னவா மாற்றலாம்? கலப்பு பின்னமாக மாற்றலாம். இந்த மேலே உள்ளதுலேருந்து 4 பீஸ் எடுக்கணும். ஏன் 4 பீஸ் எடுக்கிறோம்? ஒரு முழு கேக்காக மாறிடும். இந்த பின்னத்தை மட்டும்தான் பார்க்கணும், பக்கத்து பின்னத்துக்கெலாம் போகக்கூடாது. ஓகேவா? இந்த கேக்கில் எத்தனை சம பங்காக வெட்டியிருக்காங்க? 5 முழு பங்காக வெட்டியிருக்காங்க. அப்போ இதையும் நம்ம பார்க்கக்கூடாது, தனித்தனியாக அந்தந்த பின்னத்தை தான் பார்க்கணும். இப்போ இதுலேருந்து 4 பீஸ் எடுத்தாச்சுன்னா என்ன ஆயிரும்? ஒரு முழு கேக் ஆயிரும். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1 பீஸு. அப்போ ஒரு முழு கேக்கு
ரெண்டாவது கேக்கில் 4ல் ஒரு பீஸ் இருக்குது. ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. சரியா? பார்த்திபன் போட்டிருக்கீங்களா கரெக்டாக? இதேமாரி கேள்வி கேட்டு கேட்டு போகணும். எல்லா சப்ஜெக்ட் அப்படி தான். மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. முட்டாளாகவே இருப்போம், மூளை வேலை செய்யாது. இது என்ன ஃப்ராக்ஷனு? ப்ராப்பர். அதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பகுதியோட தொகுதி சின்னதாக இருந்தால் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகுபின்னம். பகுதியோட தொகுதி பெருசாக இருந்தாக்கா தகாபின்னம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது டினாமினேட்டரோட நியூமரேட்டரு சின்னதாக இருந்தா. ஆனால் அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. இதை நம்ம எதுவாகவும் மாற்ற முடியாது. அடுத்து இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகுபின்னம். எதாவும் மாற்ற முடியாது, விட்டுற வேண்டியது தான். ஒரு கேக் என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி கேள்வி கேட்கணும். ஒரு கேக் எடுத்திருக்காங்க, எத்தனை சம பங்கா வெட்டியிருக்காங்க ஜீவிதா? கீழே உள்ளது தான் எத்தனை சம பங்கா வெட்டினது அப்படிங்கிறது. கீழே உள்ளது தான் எத்தனை சம பங்கா வெட்டினது. மேலே அதில் எத்தனை பீஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் மேலே உள்ளது. ஓகேவா? 11 சம பங்கா வெட்டி 6 பங்கு எடுத்திருக்காங்க. அடுத்து இதில் எத்தனை சம பங்கா? 3 சம பங்கா வெட்டியிருக்காங்க, 2 பீஸ் எடுத்திருக்காங்க. இது ப்ராப்பரா இம்ப்ராப்பரா? தகுபின்னமா தகாபின்னமா? ரெண்டுமே தகுபின்னம். பின்னம்னா என்னவாக இருக்கணும்? முழுசோட கம்மியாக இருக்கணும். முழுசோட கம்மியாக இருக்குது. முழுசுனா இதில் எத்தனை பீஸ் எடுக்கணும்? இதை முழுசாக மாற்றினா எத்தனை பீஸ் வேணும்? இந்த கேக்கை ஒரு கேக் எடுத்து 3 சம பங்காக வெட்டியிருக்கோம். முழுசாக இருக்கணும்னா எத்தனை பீஸ் இருக்கணும் மேலே? ஒரு கேக் எடுத்து 3 சம பங்காக வெட்டியாச்சு. இங்கே 2 தான் இருக்குது. அதை முழுசாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இன்னொரு பீஸ் சேர்த்தணும். முழுசாக மாறிடும். குழந்த மாதிரி யோசிங்க தயவு செஞ்சு. உங்கள் மூளைலாம் என்ன பண்ணிட்டானுங்க, போட்டு ஒரு பாறாங்கல்ல ஆக்கி விட்டானுங்க. குழந்தைய இறங்கி வாங்க, அதெல்லாம் கரைச்சி சும்மா எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு உட்காருங்க போதும். நான் சொல்கிறத புரிஞ்சுட்டு வாங்க போதும். நீங்கள் மேக்ஸ் நல்லா போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம மெத்தட் புரிஞ்சுக்கோங்க, இன்னும் ஈஸி. உட்காந்து அடிக்கலாம் தேவையில்லை. பார்த்தோன்னே உங்கள் மூளை சொல்லணும், டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். புரியுதா? குழந்தையாக மாற்றுங்க உங்கள் மூளையை. அடுத்தது இதுக்கு எதுவுமே தேவையில்லை, மேக்ஸே தேவையில்லை. நான் இப்போ சொல்லி கொடுத்ததே போதும். இது என்னது? ப்ராப்பராக போனால் போதும். ஃபஸ்ட் எடுத்தவுடனே கீழே எத்தனை சம பங்காக வெட்டியிருக்கான். ஒரு கேக் எடுத்திருக்கான், எத்தனை சம பங்காக வெட்டினான் போடுங்க. ஏன் அது பண்ண மாட்டேங்கிறீங்க? புதுசாக இப்போ தான் மேக்ஸ் விட்டவங்களாம் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியான எத்தனை பீஸ் இருக்குது? 3 பீஸு. அப்போ ரெண்டாவது கேக் எடுத்து அதையும் எத்தனை சம பங்காக தான் வெட்டணும்? 2ஆக வெட்டி 1 ஆட் ஆயிடுச்சு. அதானது 3/2. அப்போ மேலே உள்ளதுலேருந்து 2 பீஸ் எடுத்தோம்னா என்ன ஆயிரும்? ஒரு முழு கேக்காக ஆயிரும். ஏன் 2 பீஸ் எடுக்கணும்? ஒரு கேக்கை 2 பீஸாக தான் வெட்டியிருக்கோம். அப்போ மேலே உள்ளதுலேருந்து 2 பீஸ் எடுத்து ஒன்று சேர்த்துறோன்னா ஒரு முழு கேக் ஆயிரும். மிச்சம் எத்தனை பீஸ் இருக்கும்? 1/2 கேட்கணும். ஒரு முழு கேக்கு, ரெண்டாவது கேக்கு எடுக்கிறோம், அதை 2 சம பங்காக வெட்டி ஒரு பங்கு எடுக்கிறோம். மேக்ஸ் ரொம்ப காலமாக போட்டுட்ருக்கிறவனை கூட நீங்கள் பீட் பண்ணிடலாம் ப்ராப்பராக அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. அதுலேருந்து வெளியில் வரணும். இது என்னது? கலப்பு பின்னம். 10னா என்ன அர்த்தம்? 10 முழு கேக்கு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? 11வது கேக்கில் 2 சம பங்கை வெட்டி ஒரு பங்கு வச்சுருக்காங்க. இப்போ இதை என்னவா மாற்றலாம்? இம்ப்ராப்பராக மாற்றலாம். அப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் பார்த்திபன்? ஆதவன் என்ன பண்ணணும்? தகாபின்னமாக மாற்றணும். இதை 10 முழு கேக்கு இருக்குது, ஒரு அரை கேக்கு இருக்குது. சரியா? அதாவது 11வது கேக்கில் 2 சம பங்கை வெட்டி ஒரு பங்கு இருக்குது. இப்போ என்னவா மாற்றலாம்? தகாபின்னமாக மாற்றலாம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 10 முழு கேக்கு எத்தனையாக வெட்டணும்? ஒவ்வொன்றையும். ஏன்? நாம் அந்த 11வது கேக்கை 2 தான் வெட்டியிருக்கோம், அதே மாதிரி தான் வெட்டணும். அப்போ தான் பீஸோட சைஸ் ஒரே மாதிரி இருக்கும். புரிஞ்சதா இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக் கொடுத்துன்னா உன் மூளை புரிஞ்சிக்கும், அது பாட்டில் வேலை செஞ்சுக்கும். நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அந்த மனத்தடை மட்டும் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், இல்லை எனக்கு வராது மேக்ஸ்னா, அது இல்லாமல் இருந்துச்சுன்னா போதும். குழந்தைத்தனமாக இருக்கும். அப்போ அந்த 10 முழு கேக்கையும் எடுத்து
ரெண்டு பீஸாக வெட்டினா எத்தனை பீஸ் கிடைக்கும் நமக்கு? 20 பீஸ் கிடைக்கும். 11வது கேக்கில் எத்தனை பீஸ் இருக்குது? ஒரு பீஸு. ஓகேவா? கேள்வி கேட்டு போகணும். கேள்வி கேட்கணும். இப்படின்னா என்ன, பின்னம்னா என்ன, தகா பின்னம்னா என்ன, தகு பின்னம்னா என்ன, கலப்பு பின்னம்னா என்ன, வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? அடுத்தது இது என்னது, என்ன பின்னம், என்ன அர்த்தம்? ரெண்டுன்னா என்ன அர்த்தம்? ஜீவிதா என்னது ரெண்டுனா? அம்மா என்ன நீ புரியலன்னு நினைக்கிறேன். 2 முழு கேக்கு இருக்குன்னு அர்த்தம். தனியாக தானே நிற்கிது. சம பங்கா வெட்டுறது எங்கே இருக்கும்? கீழே இருக்கணும். மேலே இருந்தால் உன் கையில் இருக்கிறது பீஸு. இது எத்தனை சம பங்கா வெட்டினது? இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? திரும்ப வீடியோ போய் பாருங்கள். முழு கேக்கு 2 முழு கேக்கு இருக்குது. சரியா? 3வது கேக்கில் 1000 சம பங்கா வெட்டி ஒரு பங்கு எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இதை தகா பின்னமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் வெட்டணும். எத்தனையாக வெட்டணும்? ஒவ்வொரு கேக்கையும் 1000 வெட்டணும். எத்தனை முழு கேக்கு இருக்குது? அப்போ எத்தனை 1000 பீஸ் கிடைக்கும்? 2000 பீஸ் கிடைக்கும். ஆல்ரெடி எத்தனை பீஸ் இருக்குது? 2001/1000. அடுத்தது இது என்னது? 1,00,000 முழு கேக்கு இருக்குது. 1,01,000வது கேக்கில் 2 வெட்டி ஒரு பீஸ் வச்சுருக்கோம். இப்போ அந்த 1,00,000 முழு கேக்கு என்ன பண்ணணும்? 2 வைக்கணும். 1,00,000 2 பீஸாக வெட்டினா எத்தனை பீஸ் கிடைக்கும்? 2,00,000 பீஸு. அப்போ 2,01 /2. அப்போ ஒரு முழுசை என்ன பண்ணலாம்? நம்ம எத்தனை ஆயிரம் வேணால் வெட்டலாம். கோடியாக கூட வெட்டலாம். சரியா? சூர்யா ஒரு முழு கேக்கு எடுத்து கோடி சம பங்கா வெட்டி அதில் ஒரு பங்கு எடுக்கிறோம். அதை எப்படி எழுதுவீங்க? ஒரு முழு கேக்கு எடுத்து கோடி சம பங்கா வெட்டி ஒரு பீஸ் எடுக்கிறோம். அதை எப்படி எழுதுவீங்க? ஒரு முழு கேக்கு எடுத்து 1 கோடி சம பங்கா வெட்டி ஒரு பீஸ் எடுக்கிறோம். அதை எப்படி எழுதுவீங்க? 1 கோடி சம பங்கா வெட்டி ஒரு பங்கு எடுக்கிறீங்க. 1/1 கோடி. 1/1 கோடி. புரிஞ்சுதா? புரியலையா? என்னங்க புரியல? நான் இதுக்கு வேணாங்க என்னங்க சொல்லிக்கிறேன். ஒரு முழு கேக்கு எடுத்து 1 கோடி சம பங்கா வெட்டுறோம். சம பங்கா வெட்டுறது எங்கே எழுதணும்? அதை தான் சொல்கிறேன். அதில் ஒரு பீஸ் எடுத்துருக்கீங்க. அதை எங்கே எழுதணும்? சரியா? முழு கேக்கு இப்போ 1 கோடி பீஸாக வெட்டியிருக்கீங்க. நமக்கு முழு கேக்கு கிடைக்கணும். எத்தனை பீஸ் வேணும் உங்களுக்கு? இதுதான் ஃபிசிக்ஸில் வந்து மாட்டிட்டு முழிக்கிறீங்க இந்த மேக்ஸ் தெரியாதவங்க. ஒரு கேக்கு எடுத்துருக்கோம். சரியா? 100 கோடி சம பங்கா வெட்டியாச்சு. முழு கேக்கு கிடைக்கணுன்னாக்கா எத்தனை பீஸ் வேணும் நமக்கு? 100 கோடியா? 1 கோடி தானே சொன்னேன். ஒரு கேக்கு எடுத்துருக்கேன். 1 கோடி சம பங்கா வெட்டியாச்சு. அது முழு கேக்கு அப்படியே இருக்கணும்னாக்கா நம்மக்கிட்ட எத்தனை பீஸ் வேணும்? 1 கோடி பீஸ் வேணும். சரியா? இதானது ஒன்று. எல்லாம் சின்ன சின்ன விஷயம். கேட்க வச்சு புரிஞ்சுக்கோ. அது நம்பரை பார்த்து பயன்படுத்துவானுங்க. ஒன்றுமே கிடையாது. மேக்ஸ் இருக்கிறதுல ஈஸி. இதுலேருந்து போங்க. வராதுன்னு என்ன இருந்தால் தூக்கி எரிஞ்சிருங்க அந்த பக்கம். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம். போய் இந்த வீடியோ திரும்ப பாருங்கள். பின்னம்னா என்ன, தகு பின்னம்னா என்ன, தகா பின்னம்னா என்ன, அப்புறம் கலப்பு பின்னம்னா என்ன. தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக எப்படி மாற்றுறது, கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக எப்படி மாற்றுறது. இங்கிலீஷில் ஃப்ராக்ஷன்னா என்ன, அதில் டைப்ஸு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எப்படி மாற்றுறது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பரை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பராக மாற்றுறது அப்படின்னு பார்த்துருக்கு. ஒர்க் அவுட் தரேன், வீட்டில் பண்ணுங்கள்.
தெரியாதவங்க வராதுன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ஃபஸ்ட்டு நடத்துகிறால அந்த கேக்கு அதை புரிஞ்சுக்கிட்டே போங்க. 2-3 தடவை வீடியோ பாருங்கள். சரியா? ரைட், போயிட்டு வாங்க, அடுத்து பார்ப்போம்.